ஹலோ, ஒரு சிம்பிள் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அதோட நம்ம யூஸ் பண்ண போகிற மசாலா சாமான் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கத்திரிக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்த உடனே அதையும் போட்டு வதக்கிட்டு அதோட மல்லித்தூளை தவிர மீதி சாமானை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதோட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறையா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அது நல்லா வதங்கி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் திருப்பி கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா தானாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கும். உங்களுக்கு சைடில் பார்க்க தெரியலனா சென்டரில் இந்த மாதிரி பிரித்து விடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அந்த சென்டரில் வந்து நிற்கும். இப்படி வந்துருச்சுன்னா அந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்தி ஈட்டிங்.